கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு தினத்திலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். அப்போஸ்தலரின் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தமானது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வாக்குத்தத்தம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியும் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டலை பார்க்கும் பொழுதும் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், நேற்றைக்கு நாம் சிந்தித்தது போல பிதா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார். அப்படியே அந்த பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன் என்பது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்காக ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். இன்னும் இஸ்ரவேலருக்கு பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலராக இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் அது அருளப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் வரவழைக்கிற ஒவ்வொரு தம்முடைய ஜனத்திற்குமாய் அதை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியோடு நீங்கள் காணப்படலாம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். காரணம், வானமும் பூமியும் மாறி போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஆகவே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அவனுடைய தேசத்திற்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். இந்த நாட்களும் அதை காணுவோம். ஆகவே நிறைவேறுமா என்ற சந்தேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து மாற்றி போட்டு நிச்சயமாய் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் நடத்துவார் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையே, வாக்கு தத்தம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆமையுமால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில சுதந்திரமாக்கி கொள்ள கிருபை தாரும். நித்திய ஜீவன் என்பது தேவன் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தம். பரிசுத்த ஆவி நீர் வாக்கு தத்தம் பண்ணி அதை கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேத புஸ்தகத்துல நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய வாக்கு தத்தங்களை ஏசப்பா எங்களுக்கு வசனங்களோடாய் கொடுத்திருக்கிறீங்க. அதையெல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் சுதந்திரமாக்கி கொள்ள கிருபை தாரும் ஏசப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. நீங்க சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏசப்பா. இந்த நாட்களில் எங்களுடைய அவிசுவாசங்களை விலக்கி நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களை வாழ தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், காரியங்கள் வாய்க்கப்படட்டும். ஆண்டவரை எல்லாரையும் அந்தந்த இடங்களிலே கண்ணின்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிக்கிறமைக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தை தருகிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.